விஜய் பர்த்டே ஸ்பெஷல் 2 விஜயபாஸ்கர்களின் அதிரடி மூவ். இத்தனை இடிக்க எடப்பாடி தலை தாங்குமா? அரசியல் வட்டாரங்களில் இப்போ எரியிற நெருப்புக்கு காரணம் இந்த சுட சுட தகவல்தான். வரும் ஜூன் 22ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பிறந்தநாள். அன்றைய தினம் தளபதிக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கும் விதமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கரும் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தங்களது எம்.எல்.ஏ. பதவிகளை அதிரடியாக ராஜினாமா செய்துவிட்டு முறைப்படி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. ஏற்கனவே பெருந்துறை ஜெயக்குமார், மரகதம் குமாரவேல் உள்ளிட்ட 4 அதிமுக எம்.எல்.ஏக்கள் தங்கள் பதவிகளை தூக்கி போட்டுவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ள நிலையில், இப்போ புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களின் இந்த மெகா தூண்களும் நகர்வது அதிமுக கூடாரத்தையே ஆட்டம் காண வைத்துள்ளது. சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவுக்குள் புகைந்து கொண்டிருந்த அதிருப்தி நெருக்கடி இப்போ எரிமலையாக வெடிச்சிருக்கு. கட்சியை ஒரு குறிப்பிட்ட குடும்பமும் சில தனிநபர்களும் மட்டுமே தங்கள் பிடிக்குள் வைத்திருக்க நினைக்கிறார்கள். தொண்டர்களுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் மதிப்பே இல்லை என்கிற குமுறல்தான் இப்போ அதிமுகவின் உட்கட்சி பூசலுக்கு முக்கிய காரணம். கட்சி தலைமை மேல் இருக்கும் இந்த அதிருப்தியால் தான் சி. வி. சண்முகம் போன்ற மூத்த தலைவர்கள் ஒருபுறம் பகிரங்கமாக கண்டனம் தெரிவிக்க, மறுபுறம் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்ற ஹெவி வெயிட் தலைவர்கள் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இந்த ஹாட் நியூஸ் காட்டுத்தீயாய் பரவிக்கொண்டிருக்கும் வேளையில், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டுள்ளார். அதில் அவர், எம்.ஜி.ஆர். அம்மா காட்டிய வழியில் மக்கள் சேவையே என் என்றும் மாறாத லட்சியம். விராலிமலை தொகுதி மக்களின் நம்பிக்கையையும் என் மீது அன்பு கொண்ட தொண்டர்களின் விருப்பத்தையும் மதித்து என் அடுத்த கட்ட அரசியல் பயணம் அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ட்வீட்டை பார்த்த நெட்டிசன்களும் அரசியல் விமர்சகர்களும், அண்ணன் ஓப்பனாகவே சொல்லிவிட்டார் பாஸ், தொகுதி மக்கள் மற்றும் தொண்டர்களின் விருப்பப்படி அவர் தாவேகாவில் இணைவது 100% கன்ஃபார்ம் என்று கமெண்ட்டுகளை தட்டி விடுகிறார்கள். ஜூன் 22இல் கோட்டையை நோக்கி பாயப்போகும் இந்த இரட்டை விஜயபாஸ்கர் அம்பு தமிழக அரசியலில் என்ன மாதிரியான அதிரடிகளை நிகழ்த்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.